உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். என்ன பங்கு மாட்டிக்கிட்டிய பங்கு. இந்த மீம் டெம்ப்ளேட் இப்போ அதிமுகவுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா நடந்திருக்க சம்பவம் அந்த மாதிரி. 2027 சட்டமன்ற தேர்தல் வந்தாச்சு. இந்த தேர்தல்ல திமுக, அதிமுக, நாதாக, தாவேகான்னு 4 முனை போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்களும் பரபரப்பா லாஸ்ட் மினிட்ல பரப்புரையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா சிலர் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பரபரப்பா போயிட்டு இருக்க பரப்புரைக்கு மத்தியில எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும்னு அதிமுக மல்லு கட்டுது. ஆனா ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. சரி, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காசையாவது கொடுப்போன்னு அதிமுக ஒரு வேலையை பார்த்திருக்கு. அதுதான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில அதிமுக சார்பா முன்னாள் எம்பி KRB பிரபாகரன் போட்டியிடுறாரு. திமுக சார்பா மனோஜ் பாண்டியன் போட்டிடுறாரு. இதுல KRB பாண்டியன் தாங்க இப்போ ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, அவரு பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு நான் காசை கூட தரேன், நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போறவங்க கிட்ட மட்டும் காசை கொடுத்து எப்படியாவது நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடணும். பாஜக சார்பா ஒருத்தர் உங்க கூட வருவாரு, நம்ம கட்சியிலிருந்து சிலர் வருவாங்க, நமக்கு யாரு ஓட்டு போடுவாங்களோ அவங்க கையில மட்டும் காசை கொடுங்க, உங்களை நம்பிதான் காசை கொடுக்குறேன், காசை கொண்டு போனா போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கதை விடாதீங்க, காசுல கையும் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம கட்சி நம்மளை நம்பிதான் காசை கொடுக்குறாங்க, கரெக்டானவங்களுக்கு போய் காசு சேர்த்துருங்க. குறிப்பா திமுக காரவங்களுக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கட்சி கொடுத்துருவாங்க. பாஜக கட்சிக்கு வேணா கொடுங்க, ஏன்னா நம்ம கூட்டணியில இருக்காங்கல்ல. ஸோ பாஜக காரவங்களுக்கு கொடுங்க, அதிமுக காரவங்களுக்கு கொடுங்க, திமுக காரவங்களுக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க. குறிப்பா எல்லாருக்குமே கொடுத்துருங்க. ஏன் சொல்றேன்னா, 50 ஓட்டு வித்தியாசத்துல கூட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தலைவர் வேற பயங்கர அப்செட்ல இருக்கிறாரு. அதனால அதிமுக காரவங்களுக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்லாம மற்ற யாருக்கும் கொடுக்காத மாதிரி கணக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. சரி, ஒரு கேண்டிடேட், அதாவது அதிமுக கேண்டிடேட், அதுவும் தொகுதியில நிக்கிறவரே ஏன் இப்படி ஸ்ட்ரைட்டா இறங்கி கட்சியில் இருக்கவங்ககிட்ட காசை கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ மோசமான நிலைமையிலயா இருக்குன்னு நீங்க நினைச்சா ஆமா, அப்படிதான் இருக்கு. ஏன்னா அதே தொகுதியில இதுக்கு முன்னாடி மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றிருந்தாரு. மனோஜ் பாண்டியன் இதுக்கு முன்னாடி அதிமுகல தான் இருந்தாரு. ஆனா அதிமுகல பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட லைட்டா கொஞ்சம் கிளாஷ் வந்தனால அந்த கட்சியில அதிருப்தி ஏற்பட்டு அப்புறம் OPS அணியில போய் சேர்ந்தாரு. அங்கேயும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால கடைசியா திமுகல வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ திமுகல சேர்ந்து இப்போ திமுக சார்பா அதே தென்காசியில இருக்கக்கூடிய ஆலங்குளம் தொகுதியில போட்டியிடுறாரு. சோ அதிமுகல இருந்து ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட் இப்போ திமுகல ஜாயின் பண்ணி திமுக சார்பா போட்டிடுறனால அதிமுகவினருக்கு பயங்கர ஒரு ஈகோவா இருக்கு. சோ அதனால நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றணும்னு சொல்லி பிரபாகரன் அவர்கள் தீவிரமான வேலை, அதாவது காசு கொடுக்கிற வேலையில இறங்கியிருக்காரு. எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோன்னு அதிமுக மல்லு கட்டி காசை கொடுத்தாவது இந்த வேலையை பார்க்க முன் வந்துச்சுன்னா, தான் கட்சி தன்னோட குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு மத்தியில பாமகவை சேர்ந்த அன்புமணி அதிமுகவுக்காக ஓட்டு கேட்டிருக்காருங்க. அதுவும் எந்த முறையில, டிஃப்ரெண்டான முறையில. அதுதான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பரபரப்பான பரப்புரையின் போது தன்னோட கட்சிக்கு ஓட்டு கேட்கறத விட்டுட்டு அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. அதுவும் என்ன சொல்லி கேட்டிருக்காரு, இங்க இருக்கவங்களா கவனிச்சுக்கோங்க, நீங்க யாராவது விஜய் ரசிகர்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கூட்டத்துல இருக்கவங்க இருக்கோயான்னு சொன்னதுக்கு, உங்களுக்கு கிடையாது இந்த செய்தி, விஜயோட ஆதரவாளர்களா இருப்பீங்களா, உங்களுக்கு தான் இந்த செய்தி, தயவு செஞ்சு அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, தாவேகாக்கு ஓட்டு போட்டாதீங்க, ஏன்னா அவங்க எப்ப இருந்தாலும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, ஸோ அதிமுகவுக்கே உங்க ஆதரவை கொடுங்கன்னு கான்பிடண்டா போய் விஜய் ஆதரவாளர்கள்ட்ட ஓட்டு கேட்டிருக்காரு. இவர் என்னதான் இப்படி அதிமுகவுக்கு புரண்டு எந்திரிச்சு எல்லா விதத்திலையும் ஓட்டு கேட்டாலுமே உண்மையாவே அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கானா, அதுவும் பெரிய டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, இப்ப வந்திருக்க சில கருத்து கணிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திமுக தான் எப்படி பார்த்தாலும் அடுத்த ஆட்சி அமைக்க போகுது, ரெண்டாவதா யாரு எதிர்கட்சியா வருவாங்கன்னா அதிமுக கிடையவே கிடையாது, கனவுல கூட நினைச்சிடாதீங்க, தாவேகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மூன்றாவது கட்சியா தான் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சர்வே, அது பல சர்வேல இருந்து கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு உண்மையாவே நிறைய ஆதரவு இருக்கதான் செய்யுது, அதை ஒன்றும் பண்ண முடியாதுதான். அதே சமயம் திமுக தான் அடுத்த ஆட்சியும் பிடிப்பாங்க, அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க செஞ்சிருக்க நலத்திட்டங்கள் அந்த மாதிரி மக்களை நல்லா பார்த்துருக்காங்கன்னு மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருக்கிறனால திமுக தான் ஆட்சி அமைக்க போது. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய்க்கு ஆல்ரெடி சினிமா வட்டத்துல பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறனால அவர் மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கிறனால அவர் எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிமுக 3வது இடத்துக்கு போகதான் வாய்ப்பு இருக்குன்னு சர்வே வெளியாயிருக்கு. ஆல்ரெடி தேமுதிகன்னு ஒரு பிரம்மாண்டமான கட்சி எதிர்கட்சியா இருந்து கடைசியில 3வது கட்சியா மாறி இப்ப அந்த கட்சி இருக்குதா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதை நோக்கிதான், அதாவது அதல பாதாளத்தை நோக்கிதான் அதிமுக போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சர்வே வெளியாயிருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பிரம்மாண்டமான தலைவர்கள் ஆண்ட கட்சி இப்படி கட்சிக்குள்ள இருக்க எல்லாருமே தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சா கடைசியில அது அதல பாதாளத்துக்குள்ள தானே போக செய்யும். அதனால அதிமுக இந்த தேர்தல எதிர்கட்சியா வர்றது கூட வாய்ப்பில்லைங்கிறது தான் சர்வேல இருந்து நமக்கு தெரிய வருது. தேர்தல் களத்துல எதிர்கட்சியா கூட நிக்க தகுதி இல்லாத, வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லாத அதிமுக ஆட்சி அமைக்கும்னு எப்படிதான் அன்புமணி இப்படி பிரச்சாரம் பண்றாருன்னு தெரியல. அதே மாதிரி எப்படியாவது காசை கொடுத்தாவது நம்ம எடப்பாடியை முதல்வர் ஆக்கிருங்கன்னு கேண்டிடேட்ஸே இப்படி வெளிப்படையா பேசுறாங்கன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யாரு முதல்வராக வாய்ப்பு இருக்குன்னு மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.